கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். என்னோடய மகனுக்கு என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விடுங்க. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரி, ஒரு 3 நாள் பொறுத்துக்க. சரியா? 3 நாளைக்கு மேலே ஒரு 2 மாதம் 60 நாளைக்குள்ளே நீ நினச்சது போலயே உனக்கு பொண்ணு அங்கங்கே உனக்கு தகவல் வரும். சரியா? 3 நாளைக்கு மேலே நீ எதிர்பார்த்தது போல் எண்ணி 2 மாதத்துக்குள்ளே உனக்கு உறுதி முடிவு பண்ணிடலாம். சரியா? இப்போத்தான் நான் சொன்னேன் 3 நாள் பொறுத்துக்க. என்ன இப்போ வந்திருக்குதுன்னு நானும் சொல்லலை, வராதனால தான் ஒரு 3 நாள் பொறுத்துக்க. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்ல பிள்ளையை நானாக உனக்கு தொலாவி அமைச்சு கொடுக்குறேன். அப்படி அமைச்சா போதுமா? இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடுவோம் மகனை. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடும். நான் கருப்பசாமி கூடவே வரேன். வேலையிலையும் பஞ்சம் இருக்காது, நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் சத்தியமங்கலம் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சரி, சரிப்பா. அதே போல் கருப்பசாமி மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு. அப்படியா? சரி. அமாவாசையான கொஞ்சம் அசைக்காட்டுது, அவ்வளோதான். அதேண்ணே, மற்ற நேரமெல்லாம் நல்லா இருக்குது. அதே போல் என்னோடய கணவனுக்கு நல்ல வேலையை கொடுத்து என் பிள்ளைக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தி, அதுவும் நான் பார்த்து முடிவு பண்ணி வச்சது தான். அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம். இன்னையிலேருந்து முழுசாக குணமாயிடும். ஒரு 3 அமாவாசை 3 பௌர்ணமிக்கு இந்த மாதிரி என்கிட்ட கனி வாங்கி குடிச்சிட்டு போ. இதோடு உன்னோட தான் தீர்த்து கொடுத்துறேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறோம். இதை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன். நான் தான் கருப்பை உன் படிவாசலையே இருக்கிறேனே, அது உனக்கு தெரியுமே. இருக்கா இல்லையா? சொந்த வீடு, அங்கேயே நான் போக வச்சேன். வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்தாச்சு. அதே போல் மாப்பிள்ளையும் பார்த்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன், பார்த்து செலெக்ஷன் பண்ணி வச்சாச்சு. அதே போல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு நிம்மதியாக உனக்கு கல்யாணத்தை உனக்கு அமைச்சு கொடுக்கணும். அதை அமைச்சு தரேன். மறுபடி விஜயமங்கலம் போய் எல்லோரும் போய் மறுபடி காலில் விழுந்துட்டு வாமானே. நான் வந்து மருத்துவத்துக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். அப்படி தானேம்மாண்ணே? அதனால் 2 நாளில் சிறப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நமக்கு அமையணும். அப்படி தானே? அதே போல் நான் அமைச்சு கொடுக்குறேன். போய் காலில் விழுந்துட்டு வா. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து, நீ என்ன எதிர்பார்த்தையோ அதை நான் உனக்கு கொடுத்தா போதுமில்ல. நீ நினச்சது கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்துருவேன். அமைச்சு கொடுத்துட்டு நான் கேட்குறத நீ செஞ்சிடணும். இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததையே உனக்கு அமைச்சு தந்துடுறேன். போ, இந்த இதை கொண்டுட்டு போ. அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இதை போகும்போது கொண்டுட்டு போ, கூடவே வரும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து உடல்நல சரியில்லை, என் பிள்ளைக்கு பார்த்த இடத்துலையே நல்லபடியாக திருமணமும் பேசி வச்ச இடத்துலையே நடந்து நல்லபடியாக உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து, நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக விவசாயமும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சு தரணும். அப்படியே இல்லையாப்பா? நான் அமைச்சு தர. ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இப்போ உடல்நிலை எப்படி இருக்குது? ஏதோ ஒரு சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 3 மாதம் ஆகிடுமானே, முழுசாக குணமாயிடும். மருத்துவ செலவு இல்லாமல் என்னை மட்டும் வந்து பார்த்துட்டு போ. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உடல்நிலையிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன். நீ கேட்ட வர 3 உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து, குடும்பத்தில் எல்லோரும் நல்ல முறையாக இருக்கணும், விவசாயம் இருக்கணும், பிள்ளையும் நல்லா திருமணம் அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம். இன்றைக்கே கூட வரும். சாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் சோமனூர் வச்சுப்பா. சோமனூர் அப்பா போய் காலில் விழுந்துட்டோம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரி, உன்னோட கட்டுமனையை போய்
சுற்றி பார்த்துட்டு வந்தேன். என் குதிரை வாசப்படி வரைக்கும் தான்டாமான இருக்குது போகுது. அதனால் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தப்படுத்தி ஒன்று நாளைக்கு வரணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை வர. எப்போ வர? நாளைக்கு வரையா? நான் கொடுக்குற கனியை கொண்டு சுத்தப்படுத்திட்டு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் என்னை வந்து பார். சரியா? சொன்னாவே செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி போகிறோம் செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் வார மாதிரி. நான் அதனால தான் சொன்னேன், என் குதிரை வாசலில் தான் நிற்கிது. நான் கொடுக்குற கனியை நீ ஒரு டம்ளர் எடுத்து புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுரும். கருப்பசாமி நீதே அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து கடன்லாம் பண்ணித்தரணும். எல்லாம் நாளைக்கு உனக்கு உத்தரவு. அதனால் நான் கொடுக்குற கனியை மட்டும் தொலைச்சி விட்டுரு. பகுதியை சாப்பிட்டு பகுதியை நீ தேய்ச்சி தலையில் குளிச்சிரு. சரியா? இன்றைக்கே உன் படிவாசலுக்கு கூட வந்துடுறேன். நாளைக்கு காலையில் நான் சொன்னதை வாங்கிட்டு வா. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். போ, எனக்கு ஒரு பாட்டில் சொருட்டு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ராம்நாடு வச்சுப்பார். ராம்நாடு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம ரிட்டையர்ட் ஆயாச்சு. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி என்னோடய மகன் நல்லபடியாக எங்கே இருந்தாலும் எனக்கு கண்டுபிடிச்சி எனக்கு தகவல் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் எனக்கு கிடைக்கணும். அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல முறையாக கண்டுபிடிச்சி கொடுத்துடணும். அதுதானே கேட்டேன். அதே போல் நான் கருப்பசாமி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். ஓடி போய் காலில் மட்டும் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி சரிப்பா வர ஆடி என்னோடய திருவிழா வர்றதுக்குள்ளே என் மகன் உனக்கு கூப்பிட்டு பேசிடுவேன். இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு தகவல் கொடுத்து பேசிடுவேன். வர வைக்கிறது அதுக்கப்புறமா பேசுவோம். சரியா? முதல்ல இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு கண்டுபிடிச்சி உனக்கு நான் கொடுத்துறேன். எனக்கு அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை ஒரு எட்டு பார்த்துட்டு என்னை மாலை வாங்கிட்டு நான் கொடுக்குற கனியை வாங்கிட்டு போ. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி ஆடி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் கூப்பிட்டு பேசிடுவேன். இன்றைக்கி இருந்து என்னை பார்த்துட்டு நாளைக்கும் என்னை பார்த்துட்டு போயிடும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறோம். எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு துருவா பலக்கடி பார்த்ததில் கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்மானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம போடுற காசு பூரா அப்படியே போய் நிற்கிறதோட சரியா தவிர திரும்பி வர்ற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதானே? அதனால் இப்போ ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம இங்கே என்னை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். அப்படி தானே? சரி, போய் காலையில் வந்துட்டு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன்மானே. உனக்கு வாங்கி கொடுத்துறேன். வர சித்திரை 30 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்துக்கிட்டும் இரு. சித்திரை முடிஞ்சு வைகாசி உறக்கிறதுக்குள்ளே படிப்படியாக உனக்கு எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துரு. அதே மாதிரி படித்த படிப்புக்கு ஓரளவுக்கு வேலையும் கிடைக்குமா எல்லா பக்கமும் முயற்சி பண்ணா. என்னோட மனைவிக்கு இப்போ படிப்பு போயிட்டுருக்கு. அதனால் நல்லா படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா அதானே கேட்டேன். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலையில் விழுந்துட்டு. அதே போல் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்குறேன். அந்த கவர்மெண்ட் வேலை நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். இன்னும் ஒரு 9 மாத காலம் பொறுமையாக இருக்கணும். சரியா? நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நான் கருப்பை உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு. என் பேரை சொல்லி நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். சாமி மறுபடி கரூர் போயிடுச்சுப்பா. கரூர் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போகவே முடியறதில்ல. அதனால் என்னோடய கணவன் ஒரு சில மன உளைச்சல் காரணமாக என்னை விட மாட்டேன். அதானே? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல முறையாக எல்லா சொந்த பந்தங்களோடு எல்லாத்தோட ஒன்றா இருக்கணும். அப்படியே இல்லையா? அதனால் தாயின் தகப்பன் வீட்டுக்கு போகணும். உன்னோட கணவனும் வரணும். அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி நம்ம வீடு ஒன்று கட்டலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் நல்ல முறையாக தங்கு தடை இல்லாமல் கட்டணும். அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் காலைல விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு வீட்டையும் கட்டி கொடுத்து குடும்பத்தோடு எல்லாரும் சொன்னபடி கேட்டு சொந்த பந்தத்தோடு போய் பிழைக்கிறது எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னா இன்னும் ஒரு 7 மாதம் ஆயிடும். சரியா? அதனால் 7 மாதத்துக்குள்ளே உன்னோட கணவனை கூப்பிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அப்படிங்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சா போதுமா? எனக்கு மாதத்தில் 2 டைம் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலை மட்டும் வேணும்.
எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு, எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு நான் கூப்பிடாமலே நான் வந்து உன் கணவன் உன்னை கூட்டிகிட்டு போனால் போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துட்றவா. டீச்சர் வேலை யார் பார்க்குறா? வீட்டுக்கார். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் சொல்லி கொடுத்தான்னு சொல்ல வேணாம், எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் கட்டிடு. சரியா? இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன். உனக்குள்ள பிரச்சனை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்து உனக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நல்ல முடிவை உனக்கு நான் சொல்லிடுறேன். கருப்பசாமி மறுபடி தர்மபுரி போயிடுச்சு. நான் பார்த்துருக்குறேன், பேசுனது அதிகமாக பேசுனதும் இல்லை. அதனால் அதே பிள்ளையை நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும், அதே பிள்ளைய கல்யாணம் பண்ணணும். அப்படியிடமான அப்படி தானே? அதனால் கருப்பசாமி மறுபடியும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பேச வச்சு நல்லபடியாக உனக்கு உண்டான முயற்சியும் எடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டைம் போய் உன்னோட ஊருக்கு போயிட்டு வரணும் மேடமான. நீ பேசலின்னா பரவாயில்ல, ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுறியா? எப்போ போவேன்? சரி, எனக்கு வந்து ஒரு 5 நாள் டைம், 5 நாளுக்குள்ளே ஒரு டைம் போயிட்டு வந்துடு. போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பாரு. சரியா? நீ நினச்சது போல் பல குழப்பத்தோடு உனக்கு பங்கு பிரச்சனை இல்லாமல் அதையும் தீர்த்து குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உன்னை நல்லபடியாக உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ பயப்பட வேணாம். சரியா? இந்த விஷயத்துக்கு மட்டும் ஒரு டைம் போயிட்டு வா. இந்த குடி கிட்டவா. இது எதுக்கு குடிக்க சொல்கிறான்? குழப்பம் இல்லாமல் கிட்ட கையை நீட்டு. ஒரு பதட்டமாகவே இருக்குது, அப்படியே இல்லையா? கிட்டவா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படி தாண்டமான. அதனால் இன்னையோடு அந்த குழப்பம் தீர்ந்துடும். நீ நினச்சது உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல, வாங்கி கொடுத்தா போதும்ல. அப்போ நீ சுறுசுறுப்பாயிருவில்ல, ஆயிடுவில்ல. நீ நினச்சதை நான் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன்டமான. அதை கொண்டுட்டு போயிட்டு வந்துடு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். போயிட்டு வந்துட்டு என்ன வந்து கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் அந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி தர்மபுரி போயிடுச்சு. அப்படியாப்பா? சரி சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. எனக்கு வந்து இப்போ குடும்பத்தில் வந்து கஷ்டம், எனக்கு கணவனாலையும் பிரச்சனை, குடும்பத்தினாலையும் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல வழி விடணும். அப்படி தானே? கொடுத்த பணமெல்லாம் அங்கங்கே நிற்கிது, போய் காலைல விழுந்துட்டு வா. நீ போய் உட்கார்றமான, கூப்பிட்றேன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? எங்கே போய் உனக்கு நல்ல வேலை பதிலும் வரல. போன பக்கமெல்லாம் திரும்பி வந்து ஒரு யாருக்கு எந்த விமோச்சனம் இல்லாமல் கருப்பசாமி எனக்கு வந்த பக்கமெல்லாம் திரும்பி போகிறோம். அதனால் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அதனால் கொடுத்த பணமெல்லாம் எல்லா பக்கமும் நிற்கிது, கேட்டாலும் வரமாட்டேது. அதனால் குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை. அப்படி தானே? பொருளாதார பிரச்சனையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு 4 பேரும் நான் சொல்கிறத முழுசாக கேளு. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் எல்லாம் அமைச்சு தரம், போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதே போல் இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனையும் உனக்கு இல்லாமல் எல்லாத்தினாலையும் பிரச்சனை இன்னையிலேருந்து தீர்த்துடுவோம். சரியா? கிட்டவா. முதல்ல உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்துடலாம். குடி. நீ எதிர்பார்த்தது போல் இன்னையிலேருந்து உன் படிக்கு கருப்பசாமி உன் படிவாசலுக்கு இன்றைக்கி வந்துடுறேன். சரியா? அதனால் இன்னையிலேருந்து ஒரு 21 நாள் வீடு மட்டும் சுத்தமாக வச்சிரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்து உனக்குள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு பணத்தையும் உனக்கு வரவழைச்சி கொடுத்தா போதுமா? எனக்கு வர்ற சரிப்பா, வர்ற வியாழன் நாளைக்கு இல்லை அடுத்த வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடு. அதுக்குள்ளே யார் யார் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இன்றைக்கும் படிவாசலுக்கு வந்துடுறப்போ